கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா 51 3 வனாந்தரத்தை ஏதேனை போலவும் நவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே இப்படிப்பட்ட சந்தோஷமும் மகிழ்ச்சியின் சத்தமும் கேட்கப்பட வேண்டுமென்றால், துதியின் சத்தமும் கீத சத்தமும் தொனித்து கொண்டே இருக்க வேண்டுமென்றால், நம்முடைய வனாந்தரமான வாழ்க்கை செழிப்பானதாய், வயல்வெளி நிறைந்ததாய், கர்த்தரின் தோட்டத்தை போல மாறுகிறதாய் இருக்க வேண்டும். இப்படி நம்முடைய சூழ்நிலைகள் மாறுவதற்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய், அவருடைய வாக்கை நாம் கவனிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டுமென்றால், ஏசாயா 32 15 உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும் என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே உன்னதத்திலிருந்து தேவன் தருகிற ஆவி, அந்த அபிஷேகம் நம்மேலே ஊற்றப்படும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் அப்படியே மாறி போய் விடுகிறதா இருக்கிறது. நம்மளே ஆவி ஊற்றப்பட்டால் மாத்திரமே வனாந்தரம் செழிப்பானதாய் மாறும். வனாந்தரம் எப்படிப்பட்டதென்றால், எரேமியா 2 நாம் பார்க்கும் பொழுது அது பள்ளங்கள் நிறைந்ததாயிருக்கிறது, வறட்சியான சூழ்நிலையாயிருக்கிறது, ஒருவரும் கடவாததும் ஒருவனும் குடியிராததுமான தேசமாய் அவாந்தரமான சூழ்நிலைகளாயிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால் இதுதான் வனாந்தரம். இப்படிப்பட்ட வனாந்தரத்தை நாம் கடக்க வேண்டுமென்றால் நம்மிலே தேவ அபிஷேகம் அவசியமாகவே இருக்கிறது. இப்படிப்பட்ட அபிஷேகம் நம்முடைய அடையாளத்தை மாற்றும். லூக்கா 24 49 உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் தங்கியிருங்கள் என்று சீஷர்களுக்கு அங்கு கட்டளையிடப்படுகிறது. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமென்றால் அந்த உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நிரப்பப்பட வேண்டும் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிற நம்முடைய சூழ்நிலை மாற வேண்டுமென்றால், அது செழிப்பான வயல்வெளியாய் மாற வேண்டுமென்றால் தேவ ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி நம்மில் இருந்தால் மாத்திரமே நாம் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க முடியும். வாக்குத்தத்தம் நம்முடைய வாயிலே, சிந்தையிலே, நினைவுகளிலே இருக்கலாம். ஆனால் அந்த ஆவி நம்மிலே இருக்கும் பொழுதுதான் நாம் மாற்றப்படுகிறவர்களாய், வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறிப்போய் விடுவோம். உன்னதத்தின் ஆவி நம்மிலே ஊற்றப்படும் பொழுது நாம் வேறு மனுஷனாய் மாறிப்போய் விடுகிறோம். சவுலுக்கு தேவன் வேறே இருதயத்தை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அங்கு உலர்ந்த எலும்புகள் மத்தியிலே ஆவி ஊற்றப்படும் பொழுது அது உயிரடைகிறது. உயிரடைகிறதோடு மாத்திரமல்ல, காலூன்றி மகா பெரிய சேனையாய் எழும்பினது என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ ஆவி நமக்கு எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால், நாம் உயிர்ப்பிக்கப்படுவதோடு மாத்திரமல்ல, மகா பெரிய சேனையாய் எழும்பி தேவ நோக்கத்தை, தேவ சித்தத்தை, தேவ திட்டத்தை நாம் நிறைவேற்றுவதற்காக தேவ ஆவி நமக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஆகவே உயிரில்லாத அந்த உலர்ந்த எலும்புகளிலே தேவன் உயிரடைய செய்து மகா பெரிய சேனையாய் மாற்றுவார் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே தேவ ஆவி ஊற்றப்படும் பொழுது தேவ வார்த்தை நமக்குள்ளாய் கிரியை செய்கிறதாய், வாக்குத்தத்தத்தின் நிறைவு நமக்கு உண்டாகிறதாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்ததாய், மகிழ்ச்சி நிறைந்ததாய், துதியின் சத்தமும் கீத சத்தமும் உண்டாயிருக்கிறதாய், கர்த்தரின் தோட்டத்தை போல மாறுகிறதாய் இருக்கிறது. ஆகவே ஆவியை பெறாத நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், வாக்குத்தத்தத்தை சுதந்தரியுங்கள். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்ற வேத வார்த்தையின்படி இப்படிப்பட்ட வனாந்தரத்தின் பாதையிலே கடந்து செல்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே உடைய ஆவி ஊற்றப்படும்படியாய், செழிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே. ஆமேன்.